காந்தி டாக்ஸ். ஆமாம், இப்படி ஒரு திரைப்படம் ஒரு மல்டி லாங்குவேஜில். இப்போ இங்கே ஹாலிவுட்டு மாதிரியே கோலிவுட்டு, அதை மாதிரி பாலிவுட்டு. நம்ம ஊர் விஜய் சேதுபதி பாலிவுட் லெவலுக்கு போயிட்டார். அவரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஏஆர் ரஹ்மானையும் வேர்ல்டு ஃபுல்லாக போனவர், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர். இப்போ அண்மையில் என்ன பண்ணிட்டார்னா, அவர் இந்த மதத்தின் மூலமாக அவர்கள் என்னை ஒதுக்குறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் தான் சொல்லும் பொழுது இவர் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் ஒதுக்குறார்களே என்று ஒரு வெளியில் வந்துருச்சு, டாக் வந்துருச்சு. இதுதான் நடைமுறை. ஓகே சார், இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னென்னா, சமுதாயத்தில் நாட்டில் 4 தூண்கள் சொல்கிறோம். என்னாச்சு? ஒன்று அரசியல், நாடாளுமன்றம். இன்னொன்று அரசு நிர்வாகம். இன்னொரு தூண் அரசு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அடுத்தாப்புல பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள். அவர்கள் சுட்டி காப்பார், அது பாதிப்பான. இன்னொரு மேட்ரு என்ன வந்திருக்குன்னா, நீதித்துறை எங்கே சுற்றினாலும் அங்கே போய் நிற்கும். அவர்கள் புதிதாக சட்டம் இயற்ற முடியாது, சட்டம் இயற்ற ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது நிறைய தீர்ப்புகள் வழங்கலாம் சட்டத்தின் அடிப்படையில். இந்த தீர்ப்புகள் நீதிபதிகளை திட்டக்கூடிய, இப்போ கர்ணன்லாம் நீதிபதிகளை திட்டி பண்ணாங்க. நிறைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய நடைமுறை நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லி பண்ணுறாங்க. இங்கே கர்ணனை உள்ள பிடிச்சி போட்ட அளவுக்கு அங்கே பண்ண முடியல, அது ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். நீதிபதிகளை பற்றி விமர்சிக்கலாமா? அவர்கள் மனிதர்கள் புனிதர்களாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களை பண்ணுறோம்ல, அரசாங்க அந்த அரசியல்வாதியை நக்கல் அடிக்கிறோம்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நக்கல் அடிக்கிறோம்ல, நீதிபதியில் பண்ணக்கூடாதா அப்படின்னா இங்கே சவுத்தில் யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல அடிச்சு தட்டான். என்னாச்சு? காந்தி டாக்ஸுங்கிற பேரில் நீதிபதிகள் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக, வசதிக்காக, வாய்ப்புக்காக பேரத்தை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் பல முறைகள் இருந்தாலும், இல்லை சக்தி திருமகளே சொல்லிட்டாங்க, நீதிபதியோடைய பணம் இருக்குது, கொஞ்சம் டீல் பண்ணணும். எங்கேருந்து வந்துச்சு? கருப்பணம். இப்படியெல்லாம் வந்ததை லேசாக அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். இங்கே முழுமையாக காட்டுகிறார்கள். எப்படி காட்டுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜட்ஜு உட்காந்துருக்கிறாரு. இது எப்படியெல்லாம் டீல் ஆகுது? எஸ்எம்எஸ் மூலமாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வருது. என்னென்னு பார்த்தா, ரூபாய் 2 கோடி தரம் 3 கோடி தரம் போனால் ஓகே வந்தோடனே குடிக்கிறாங்க. இது அரசு ஊழியர்கள், அரசு அலுவலகத்தில் எப்படி அந்த போஸ்டிங்ஸு, சில வேலைவாய்ப்புகள் எப்படி டீல் பண்ண போய் இப்போ நேரில் உள்ள மாட்டிட்டு கிடக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அசைய மாட்டுறாங்க. அரசுங்க தெல்லாம் போய் நிற்க வேண்டியிருக்கு. 10,000 கோடி ரூபா வேலைவாய்ப்புக்கு வாங்கினாங்க, இதை பண்ண முடியல அப்படின்னு பண்ணாங்க. இது இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அசர முடியல. இது அதாவது கொலை என்பது தனி மனிதனை கொள்வது, ஒரு குடும்பத்தை, ஒரு குரூப்பை. கொள்ளை என்பது ஒரு தனி மனிதன் நிர்வாகத்தை பண்ணுறது. ஆனால் ஊழலும் லஞ்சமும் ஒரு நாட்டையே அழிச்சிடும். ஆமாம், அப்படி தான் அதில் சொல்லப்பட்டது. இதில் என்ன ஆச்சுன்னா, அரவிந்த் சாமி என்பது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய பில்டரு, வீடுகள்லாம் இடித்து அதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதில் இன்னொரு விஜய் சேதுபதி ஓப்பனிங் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவை தூக்கி தோல்ல வச்சுட்டு போகிறார். யார்? சரவணன் பெற்றோர்களை தூக்கி கொண்டு போனார்ல, எங்கள் அந்த தொட்டியில் வச்சு, அது மாதிரி அம்மாவை தூக்கிட்டு போகிறாரு. எதற்கு என்றால் மருத்துவம் பார்த்துக்கிறாரு, சாப்பாடு விட்டுறாரு. அவர் ஏழ்மை, அவர் வேலைவாய்ப்பு தேர்றாரு. ஒரு அமைதியான கேரக்டரு, அமைதியான புரட்சிக்காரெல்லாம் பண்ணாமல் இயற்கையான நடிகர், ஒரு அற்புதமான கேரக்டர். இந்த லஞ்சம் லாவண்யம் பெற்ற அவர் தப்பித்தார். அது தப்பித்ததை பிடித்தார்களா இல்லையா? அவர் விஜய் சேதுபதி ட்ரேஸ் பண்ணி போனார். அது வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிறது தான் மொத்த கதை. விஜய் சேதுபதி அது மக்கள் செல்வன். அவர் நிறைய யதார்த்தவாதி, யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரர். இப்போ போய் அவர் போய் நின்று இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர் எதிர்க்க இருக்காங்க. அதை விடுங்க, அது வேறு படத்தோட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் என்னாச்சுன்னா, ஒரு வாயை பிடிச்சி மீன் தொட்டியில் ஓட்டுறார் ஒரு மனிதன். மீன் சாப்பிடுது, அந்த மீனே ஒரு கறி சமைச்சு. இதுதான் மனித வாழ்க்கை. அழகாக இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தை லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரான படம், அது மட்டுமல்ல இயற்கை வாழ்வு அரசியலுக்கு எதிரான படம். இதை மக்களும் பார்க்கணும், எதிர்கால சந்ததியினர் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். பார்க்கலாம்.